வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல மார்க்கெட் பத்தி தான் பார்க்க போறோம். மார்க்கெட்ல ஒரு 3-4 விஷயங்கள், அதாவது பிரதமர் பேசியிருக்கக்கூடிய இந்த கோல்டு நீங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு கன்சப்ஷனை குறைங்கன்னு கேட்டிருக்கிறது. அடுத்தது ஸ்டேட் பேங்க்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த லேட்டஸ்ட் Q4 ரிசல்ட்னால ஏற்பட்ட பாதிப்புகள், அது மட்டும் இல்லாமல் கல்யாண் ஜுவல்லர்ஸ் மாதிரியான, டைட்டன் மாதிரியான மற்றும் தங்க மயிலெலாம் என்ன பொசிஷனில் இப்போ இருக்குங்கிறது பார்க்க போகிறோம். ரைட், இன்றைக்கான மார்க்கெட் நிலவரம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 300 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், மார்க்கெட் இந்த ஜூன் வரைக்கும், அதாவது இந்த மே முடிஞ்சு ஜூன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் எந்த மாதிரியான பெரிய இம்பாக்டையும் கொடுக்காது, எந்த டெவலப்மெண்ட்டையும் கொடுக்காது, எனக்கு இந்த டைம் தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல நியூஸ் வருது. அதாவது மார்க்கெட் விழுறதுக்கு ஒரு நியூஸ் காரணமாக இருக்குது. அது எப்போவுமே காலத்துக்கும் நடக்கும். நியூஸ் ஒரு காரணமாக தான் அமைந்தது. மார்க்கெட்டோடைய ஸ்டெபிலிட்டி இவ்வளோ தான் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் 5 இயர்க்கான ரெக்கார்டு வைக்கிறேன். 50 டேஸ்க்கான மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா? அப்போ அது போன 5 வருஷத்தில் எத்தனை தடவை டச் பண்ணியிருக்கு பாருங்கள். 1 or 2 டைம்ஸ் தான் டச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போவும் கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ தங்கம் வாங்கிறத பற்றி பிரைம் மினிஸ்டர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம அதிகமான தங்கத்தை இம்போர்ட் பண்ண இங்கே இருக்கிற டாலர் எல்லாம் வெளிநாட்டுக்கு போக ஆரம்பிக்கும். கன்சப்ஷன் நம்ம அதிகமாக பண்ணுறோம். இங்கே கிடைக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ரொடக்ஷனை விட கம்பேர் பண்ணும்போது நம்ம மோர் தென் 10 டைம்ஸ் அதிகமான கன்சப்ஷனில் இருக்கிறோங்கிறது ரியல் கிரவுண்ட் இஷ்யூ. பட் ஸ்டில் இது அடுத்த ஒரு வருஷத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த வார் சூழ்நிலை காரணமாக, நல்லா பார்த்துங்க, இட் இஸ் நாட் அ கண்டினியூஸ். இந்த வார் சூழ்நிலை காரணமாக நமக்கு கச்சா எண்ணெயெல்லாம் அதிக விலைக்கு கொடுத்து வாங்க போகிறோம். அதிக விலைக்கு கொடுத்து வாங்குறது ஒரு பக்கம்னாலும் டாலரோட ப்ரைஸ் இப்போ இந்தியன் மணியோட கம்பேர் பண்ண அதிகமாகிடுச்சுன்னா நாளைக்கு பெட்ரோல் விலையெல்லாம் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். சரி, அதை தடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தடுக்கலாம். கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா, இதுக்கு கொஞ்சம் ஃபண்ட் அதுக்குன்னு தனியாக அலோகேட் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணலாம், அந்த எக்ஸஸ் ப்ரைஸை மட்டும். பட் ஸ்டில் அதை மேனேஜ் பண்ணுறதுங்கிறத தாண்டி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பணம் அதிகமாக, டாலர் அதிகமாக வெளிநாட்டுக்கு போகிறத தடுக்கிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி ரூட்டாக இவர் இதை முடிவு பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் இதெல்லாம் பாசிபிளா, இன் ஃபியூச்சரில் இதெல்லாம் பண்ணுவாங்களா மக்கள் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த கேள்வியும் இல்லை. நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இப்போ சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. சுப நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா வெறும் தங்கம் மட்டும் வாங்குறதில்ல. அப்புறம் கல்யாண மண்டபம் புக் பண்ணுவோம், பெரிய செலவாகும். அதில் போர்ஷன் தான் தங்கமாக இருக்குது. லாபத்துக்காக அவங்க வாங்கலை, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கலை. புரியுதுங்களா? அது அவங்களோட கல்ச்சர் லெவல். ETF, அப்புறமா சாவரன் பாண்டு, அப்புறம் இன்னும் இப்போ SGRன்னு ஒன்று வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள். ஹவவர் இது ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய விஷயமும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் தேசபக்தி அதிகமாக இருக்கவங்க, மக்கள் நாட்டோடைய நலனுக்காக நான் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், இந்த ஒரு வருஷம் மட்டும் நான் வாங்கலைன்னு கூட செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ப்ரொபோசிஷன் ஆஃப் பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்த உடனேவே கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் நெகட்டிவ் நோக்கி நகர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, 387 ரூபாய் 60 பைசா இருக்குது. தங்க மயில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெரிய கேப் டவுன் இருக்கும். ஸோ இதெல்லாம் இது மட்டும் இல்லை, டைட்டன் எல்லா கம்பெனியுமே, மெஜாரிட்டி ஆஃப் த கோல்டு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்டாக் ப்ரைஸு என்னாச்சு, சரன்னு இறங்கிடுச்சு. ஆனால் கோல்டு எந்த அளவுக்கு மாறி இருக்குங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வெறும் கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்கன்னா, அது கூட இன்னொரு 9 பாயிண்ட் சொல்லியிருக்கிறாரு. எரிபொருள் சிக்கனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எவ்வளோ முடியுமோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இண்டிவிஜுவல் வெஹிக்கிள்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், மெட்ரோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கூட அப்படி எவ்வளோ ஆக்ஸ்மாச்சாஸ் குறைக்க முடியுமோ குறைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஒருவேளை EV வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி யூசேஜுக்கு EVயை யூஸ் பண்ணுங்கள், ஒர்க் ஃப்ரம் ஆப்ஷன் எடுத்துக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. அதிகமாக ஃபாரின் ட்ரிப்பு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த மாதிரி டூர்லாம் போவோம் இல்லையா, நம்ம ஃபாரின் ட்ரிப் மட்டும் கிடையாது, இன்க்ளூசிவ் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு வருஷம் தள்ளி போடுங்க, அதனால் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பட் இதெல்லாம் பாசிபிளா, இதனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம்னா, பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும்போது நிச்சயமாக அவர் சொல்கிற மாதிரி நம்ம இம்போர்ட்ஸை வேகமாக குறைக்கும் போது INRோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணவீக்கம் கட்டுப்படுத்தப்படும். அதுக்கடுத்து நம்ம க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் நமக்கு நிறைய செலவாகாமல் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். என்ன நெகட்டிவ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் தங்கங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. நான் இப்போ தான் சொன்னேன், அதை ஒரு ஆர்னமெண்ட்டாக பார்க்குறாங்க, அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க மாட்டாங்க. ப்ரொவைடட் வீட்டு தேவைகளுக்கு சொல்கிறேன். பட் இந்த மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் வாங்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா, மெயின் டைம் இந்த தொழில் செய்கிறாங்க இல்லையா, நகை வியாபாரம் செய்யக்கூடிய அந்த தொழில் செய்கிறவங்களோட நிலைமை என்னன்னு நம்ம யோசிக்கணும். அப்போ திடீர்னு இப்போ ஒரு வருஷமாக வாங்காமல் இருந்து ஒரு வருஷம் கழிச்சு அது மாதிரி வாங்கலான்ற சூழ்நிலை வந்தால் திடீர்னு தேவையே இல்லாமல் சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் கண்ணா பின்னான்னு ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு தன்னுடைய லாபத்தை மிஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சைடு. இப்போ ஜேபி மார்க்கெட் மாதிரியான கம்பெனி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ $5,000 $6,000 வரைக்கும் கூட கோல்டு பிரைஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு பெர் அவுன்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண என்ன ஆகும்? நம்ம அதை தான் வந்து கண்ட்ரோல் எடுக்க சொல்றாங்க. ஸ்டில் ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு விலை குறைஞ்சிருமோங்கிற பயத்தில் ஒரு சிலர் வந்து கோல்டை வித்துக்கிட்டும் இருக்கிறாங்க, ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? ஒரு ஆல்டர்னேட் கிடைக்கணுங்கிறதுனால. பட் என்னென்னலாம் ஆல்டர்னேட் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறது நானே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ தங்கத்திலேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. தங்கம்னு நான் சொல்கிறது வந்து ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறத நம்ம தடுக்கிறோம், இல்லை நிறுத்துகிறோம், குறைச்சிக்கிறோம். ஏதோ வகையில் நம்ம செய்யும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் எடுத்து அதனால் உங்களுக்கு சில செலவுகள் செய்யும்போது அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருவேளை நான் தங்கத்தில் முதலீடு செஞ்சே ஆகணும், அதில் வரக்கூடிய லாபத்தை வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா கோல்டு சாவரன் பாண்ட் இருக்கு இல்லையா, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து இம்போர்ட் பிரச்சனை இல்லை. ஈவன் இடிஎஃப்க்கு கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெரிவேட்டிவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ டெரிவேட்டிவ் என்ன ப்ராபபிளி என்ன பண்ணலான்னாக்கா, மக்கள் கொடுக்குற எவ்வளோ தூரம் வாங்குறாங்களோ அதை டெரிவேட்டிவில் வாங்கிட்டு மீதி இருக்கிற பணத்தை எஃப்டி மாதிரி பாண்டு மாதிரி விஷயங்களை போட்டால் அதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டையும் மக்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கோல்டு இடிஎஃப் வந்து ப்ரிஸ்கிரைப்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு சவரன் பாண்டு ப்ரிஸ்கிரைப்டாக இருக்குது டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் கோல்டுக்கு. அடுத்தது உங்களுக்கு ஃபைனலாக நான் பொதுவாகவே என்ன சொல்லுவேன், அதையுமே எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் மாதிரியான முதலீடுகள் செஞ்சு தான் நீங்கள் தங்கத்தோட லாபத்தை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை விட அதிகமான லாபம் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஈக்விட்டிஸில் டைரக்ட் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக கூட நீ தங்கத்தை விட பெட்டரான ரிட்டர்ன்ஸை ஈல்டு எடுக்க முடியும். அதனால தங்கம் தான் ஒரு பெட்டரான விஷயம்னு தயவு செஞ்சு இன்வெஸ்டர் பயப்படாதீங்கன்னு மூணாவது ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் தான் முடிவு எடுக்க போகிறீங்க. நீங்கள் ஏடிஎஃப் வச்சுக்க போகிறீங்களா, கோல்டு சவரன் பாண்ட் வச்சுக்க போகிறீங்களா, இல்லை ஈக்விட்டியாகவே வச்சுக்க போகிறீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய நம்ம பார்த்துருக்கோம், பல கமாடிட்டி கம்பெனிஸ்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாமே கமாடிட்டியோட க்ரோத்தை விட அந்த கம்பெனிகளோட க்ரோத்து பெட்டராக இருக்கிறத நீங்களே பார்த்துட்டு தொடர்ந்து பாருங்கள். $4,800 பெர் அவுன்ஸ் இருந்தது, அப்புறம் 700 ஆச்சு, இப்போ 666 இருக்குது. இது எப்படி போகணும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸ்டில் இப்போ பெர் அவுன்ஸ் $4,666 பெர் அவுன்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ கோல்டு எடுத்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. 14,150 14,100 ஒரு 50 ரூபாய் தான் ஆசோலேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இது எந்த அளவுக்கு வேகமாக கீழே போகுமா இல்லை மேலே போகுமாங்கிறது, மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சைட்வே எடுக்குங்கிறது தான் இதை பார்த்தா தெரியுது. ஏன்னா போன 15 நாளாவே அப்படி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. சில்வரில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் என்னன்னா $285 வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. டெய்லி, அதாவது டெய்லியில் 2 நாளுக்கு ஒரு தடவை 2 நாளுக்கு ஒரு தடவை $5 இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் முன்னாடி $260 $65 சொன்னேன். இப்போ பாருங்க எவ்வளோ சொல்கிறேன், 285 சொல்கிறேன். ஸோ மூவ்மெண்ட்டை பார்க்குறீங்க நீங்கள் இல்லையா? இதோடு கூட நான் இன்னொன்று சொன்னேன், இந்த மார்க்கெட் இன்னைக்கு இவ்வளோ பெரிய நெகட்டிவ்க்கு வந்ததுக்கு முக்கியமான சென்டிமெண்டல் காரணம் ஒன்று கோல்டுனா எஸ்பிஐயோடைய குவார்டர்லி ரிசல்ட் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னை விட கம்மியான ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன ஆச்சுன்னா தொடர்ந்து ஷேர் பிரைஸ் கீழே விழுந்தது. அது கீழே விழ ஆரம்பிச்சதும் அதை தொடர்ந்து எல்லா கம்பெனியும், இப்போ இந்த பக்கம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் கோல்டு மேக்கிங் கம்பெனியும் கீழே விழுது, இதுவும் விழுது. பேங்க் நல்லா பார்த்துக்குங்க, ஒருவேளை கோல்டு பிரைஸ் குறைஞ்சதுன்னா பேங்க்ல எவ்வளோ லோன் தரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த லோனுடைய அந்த பர் கிராம் சைஸ் வந்து குறையத்துக்கு கூட சான்ஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு குறையாதுன்னு நினைக்கிறேன். பட் சான்ஸ் இருக்குங்கிற அந்த சென்டிமெண்ட் எல்லாம் பேஸ் பண்ணி சில பேங்கிங் செக்டாரும் அந்த கோல்டு செக்டாரும் விழுந்ததும் சென்டிமெண்ட்டாக இன்னைக்கு மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 90% ஆஃப் த ஸ்டாக்ஸ் எங்கே போயிடுச்சு, 4% மேலே 3% மேலே கீழே விழுந்திருக்குது. பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ இந்த எஸ்பிஐயோடைய நெட் ப்ராஃபிட், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்டர் என்ன நினைச்சாங்கன்னா இந்த குவார்டர் வந்து 20,000 கோடிக்கு மேலே இவங்க என்ன பண்ணுவாங்க, நெட் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் அதுக்கு மாறா கிட்டத்தட்ட 400 கோடி கம்மியாக, 400 கோடி மட்டும்தான் கம்மியாக என்ன இருக்கு, நெட் ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. இதனால தான் அது எதிர்பார்த்ததை விட கம்மியாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ சென்டிமெண்ட் தான். அது ஆக்சுவலாக விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2% தான் நெகட்டிவ். ஆனால் மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2 நாளில் மட்டுமே 7.5% மேலே எஸ்பிஐயோட ப்ரைஸ் குறைஞ்சிருக்குங்கிறது முக்கியமான பாயிண்ட். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி என்பிஏ குறைச்சிருக்காங்க. அதாவது எங்கேருந்து எங்கே குறைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.82% என்பிஏலேருந்து 49% என்பிஏவா குறைச்சிருக்கிறத நம்ம கவனிக்க மறந்துட்டோமோ அப்படின்னு. ஏன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேரிட்டிவ்லி நெட் என்பிஏ குறைஞ்சிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் $17.35 டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரெக்கார்ட் டேட் வந்து May 16 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சும்மா விடுவோமா, வியாழக்கிழமை தான் பண்ணுவேன். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் பார்க்கும்போது ஒரு 30 ஸ்டாக் எக்ஸ்ட்ராவே நான் கன்சிடர் பண்ணுறதுக்கான முயற்சியை இன்னைக்கு பண்ணேன் இன்னைக்கு காலையில். சரிங்களா? இன்னைக்கு கெய்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து 4.25% கெயின் ஆயிருக்கு. டோரண்ட் ஃபார்மா பார்த்தீங்கன்னா ஒரு 3%. ஹுண்டாய் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதெல்லாம் விழுந்ததுனால இப்போ ஒரு 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது அதானி கிரீன் எனர்ஜி, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2%. இந்த மாதிரி சன் ஃபார்மா வரைக்குமே பாசிட்டிவ் நோக்கி நடந்திருக்கு. இத்தனைக்கும் 300 பாயிண்ட் மைனஸ் நிஃப்டி. அதனால சன் ஃபார்மாலாம் பாருங்க கொஞ்சம்
மேல் நோக்கி நகர்றாங்க. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நெகட்டிவ் யாருன்னு கவனிச்சிங்கன்னா பாருங்க, ஏபிபி. ஏபிபி வந்து ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 10% 20% மேலே மார்க்கெட் ஏறினது, இப்போ தொடர்ந்து ஏறினது ஒரு காரணம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டில் ஸ்டாக்கை வித்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வேற ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நத்திங் டு பாதர். கம்பெனிக்குள்ளே ஃபண்டமெண்டலாக எந்த நெகட்டிவும் இல்லை. பட் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுனால எவ்வளோ பர்சன்ட், 9% உங்களுக்கு ஏபிபி மட்டுமே விழுந்திருக்கு. டைட்டன் உங்களுக்கே தெரியும் 6.5% கீழே இறங்கியிருக்கு. சீமென்ஸ் இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிக்கங்க. வெளிநாட்டு பயணங்களை கூட வந்து குறைச்சிக்கங்க அப்படின்னு பிரதமர் சொன்னது ஒரு காரணமாக இருக்குமோ என்னமோ தெரியல. உங்களுக்கு இண்டிகோட ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 4.3% கீழே குறைஞ்சிருக்கு. ஆஸ் யூஷுவல் ஸ்டேட் பேங்க் நான் சொன்னது தான், அதோடைய Q4 ரிசல்ட் இம்பாக்ஷன் இருக்குது கிட்டத்தட்ட 4% வரைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்ததுங்கிறது ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ தொடர்ந்து நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்கிறது தான், இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்பவும் எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தாதீங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் காலத்துக்கு காலம் வந்துட்டே தான் இருக்கும். நாம தான் என்ன பண்ணணும், அதெல்லாம் தாண்டி கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கணும். ரைட்? ஸோ கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் க்ரெடென்ஷியல் கொடுத்துருக்கேன். யாருக்கெல்லாம் க்ரெடென்ஷியல்ஸில் ப்ராப்ளம் இருக்கோ ப்ளீஸ் ஆஃபீஸ் கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன், கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஃபர்தராக இன்னும் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். நமக்கு இண்டக்ஷன் மீட்டிங் இருக்குது, உங்களுக்கு லிங்க் வரும், ஜாயின் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள், ஹவு டு பிகம் அ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதெல்லாம் கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெரிய விஷயம் சேர்த்துக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுக்கறத விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுத்து உதவி செய்யுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க. ஓகே, எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.